அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல செர்மன்ல நீ நீ உன் இப்படிலாம் பேசுவேன். அப்ப கூப்பிட்டு முதல்ல ஜனங்க அங்கீகரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பேசலாம், இப்போ நீங்கன்னு பேசி பழகு. டாக்டிக்ஸை பார்த்தீங்களா? எடுத்த உடனே கொஞ்சம் அரசியல்வாதிங்க எடுத்த உடனே இப்படி இப்படி இருந்து அப்படி பார்க்கும்போது அவர் இடையில பாபேல விசிட் பண்ண மாதிரி வந்து விசிட் பண்ணிட்டு கல்வி கலைச்சிட்டு போயிட்டாருன்னு முடிச்சேன். அவங்க ஊழியெல்லாம் பாபேல்னு அவங்களுக்கே தெரியுது. இப்படி கலைச்சிட்டு போயிட்டாருன்னா இப்போ இதை கலைக்காமல் இருக்கார்ல, ஏன் தெரியுமா? ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் பார்க்காம இவங்களை மட்டும் பார்க்குற மாதிரி உங்களை வச்சுருக்கு. அதனால இவங்கெல்லாம் வியாபாரத்தில் அமோகமாக இருக்காங்க. அப்பனுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு புள்ள. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, வியாபாரம், அதை தான் செஞ்சிட்ருக்கோன்னு 2 பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. காலையில் நிறையா மெசேஜ்லேயே நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன செஞ்சிருச்சுன்னா வந்துருச்சு. அது டெஸ்டிமனியோட அந்த கலந்து அந்த டீச்சிங் வந்ததுனால, ஆனாலும் அதன் நடுவுலையும் அவர் இடத்துல கேட்கறதுக்கு சில கேள்விகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமாம், நம்ம மெசேஜை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் டெஸ்டிமோனியில் தான் தொழிலதிபர்கள்லாம் எப்படி எமர்ஜ் ஆகுறாங்க, எப்படியெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சர்ச்சில் அப்பா பேசுறது, வேற ஏதாவது எல்டர்ஸ் ஏதாவது பேசினா எடுத்து கேட்பேன். இவங்க எப்படி 15 மினிட்ஸ் எப்படி பேசிட்டாங்க, ஒரு half an hourல எப்படி அப்பா செம்மல ஒரு பாயிண்ட் வச்சு இவங்க எப்படி ஒரு வருஷம் பேசுறாங்க, ஒரு சப்ஜெக்ட் 1 இயர் பேசிடுவாங்க அப்பா. இப்படி அப்படியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா. அன்னைக்கு அப்போ மக்களுடைய மனநிலையை பார்த்துக்குங்க. ஒரு சப்ஜெக்டை ஒரு வருஷமாக ஆற்றுனாலும் கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களை ஒரு 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 ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல செர்மன்ல நீ நீ உன் இப்படிலாம் பேசுவேன். அப்போ கூப்பிட்டு முதல்ல ஜனங்க அங்கீகரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பேசலாம், இப்போ நீங்கன்னு பேசி பழகு. டாக்டிக்ஸை பார்த்தீங்களா? எடுத்த உடனே கொஞ்சம் அரசியல்வாதிங்க எடுத்த உடனே இப்படி இப்படி இருந்து அப்படி வந்து அப்புறம் நெஞ்ச நிமித்திட்டு காலை தூக்கி வைக்கிறது. இதானே நடக்குது இல்லையா? நீ நீ இப்படி இருந்தா அப்படின்னு வா அப்படின்னாங்க. முதல்ல ஜனங்க இப்பதான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஆமா, முதல்ல அங்கீகரிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ எல்லாம் பேசலாம், இப்போ நீங்க என்ன பேசுறது அப்படி சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷன். அதுவும் அன்பா சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது எப்படின்னா, ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது அடாவடித்தனம்லாம் பண்ணக்கூடாது. அப்படி கம்மியாக பொறுமையாக வரணும். நாங்கள் அப்படி சார் இப்படி சார்னு வந்ததுக்கப்புறம் அடாவடித்தனம் பண்ணணும். அதாவது அந்த அந்த இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி மொத்த மார்க்கெட்டையும் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் நான் யார் தெரியல அப்படி வரணும். அப்படியா? அப்பாவுடைய, நான் நேற்று கூட சொன்னேன், அப்பாவுடைய நிழலில் வளரணும், நான் அப்பாவோட தயவில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நமக்குன்னு ஒரு ஊற்று இருக்கு. அப்படி இது ஏதோ புது ஃபிலாசபி. நிழலில் இருக்கணும், வாழக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஊற்று. அது எப்படி நீங்கள்லாம் அப்படியே நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க அப்பாவுக்கு அப்புறம் புள்ள தான் சக்ஸஸ் பண்ணணுன்னு? ஏன் இந்த டிசிஷன் வந்து பவுலுக்கோ பேதுருவுக்கோ யாருக்குமே தெரில? ஏன்னா பவுலோ பேதுருவோ வியாபாரம் பண்ணல, இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால தான் காலையில் கூட ஆண்டு சொன்னார், அப்பாவோட முதுகுக்கு பின்னாடி நிற்கிறது ஒரு காலம், நமக்கு தேவன் திறக்கிற கதவுக்கு முன்னாடி நிற்கிறது இன்னொரு சீசன். இந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப்பில்? சீசனா டிரான்சிஷனா எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. ஆக்சுவலாக 8 இயர்ஸ் வந்து ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அப்பா நேமில் தான் நம்ம அறியப்படும், ஜாக்சன் பாஸ்டருடைய பையன். கண்டிப்பாக அப்படி தானே பிராண்டிங் கொண்டு வருவோம். அது வேறு ஆண்டவர் மறைச்சி வச்சுருந்தாரா 8 இயர்ஸாக? அதாவது ஒரு ப்ராடக்டோட நிழலில் தான் அடுத்த ப்ராடக்ட் வரும். புரியுதுல்ல? தெரியும்ல? அந்த ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்டை வச்சு தான் அடுத்த ப்ராடக்ட். பார்த்தல என்னோடய ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டு, அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களாம் நம்ம சொசைட்டியில் பண்ணுவாங்க. நான் இதை ஹார்ம்ஃபுல்னு சொல்லலை, பிஸ்னஸ்னால் அதுதானே. அந்த அப்போவே சாங் ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ என்னுடைய 5வது வால்யூம் தான் உலகானக்குகள். அப்போது என்னுடைய 2வது வால்யூமா 3rd வால்யூமா ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு வந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். ஐயோ, ரொம்ப சோர்ந்துருக்காரு. ஏன்?
அவருடைய ப்ராடக்ட்டு விலை போகலையாம். அழகான கண்கள்ன்ற ப்ராடக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு சரியான விலை கிடைக்கல. அவர் அங்கீகாரம்னு சொல்லுவார், ஆனால் பாலிடிக்ஸ். நான் இவ்வளோ ஏன்னா நானே தான் மியூசிக் பண்ணுவேன், நைட்டு ஃபுல்லாக இருந்து மியூசிக் பண்ணுவேன். பட் இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த சாங் வந்து எங்கள் சர்ச்சையே தாண்ட மாட்டேங்குது. எங்கள் சர்ச்சை மக்கள் வேறு வழி இல்லை, நான் ஒர்ஷிப் லீடர்னால நான் பாடுற பாட்டு தான் பாடி ஆகணும். அதனால வந்து நம்ம பாட்டு தான் விரும்பி பாடுறாங்களோ விரும்பாம பாடலையோ, வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காரு. அந்த மார்க்கெட்டில் இவங்களோட பொருள் தான் போகும். ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி அப்பாவுக்கு பின்னாடி வர்றதுக்கு தான் இந்த மாதிரி அப்பா பின்னாடி சுற்றுறான் அப்படின்னு யாரும் சொன்னாங்களா உங்களை? அப்படி சொல்லலை. ஆமாம், அதான் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருப்பேன் யார்ட்டையும் ரொம்ப. ஏன்னா ஃபுல் டைம் ஊழியம் வந்தாலும் எனக்கு ஊழியம் இல்லையே. சாட்டர்டே வந்து நான் வந்து ஜோம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேங்க, அது ஒரு பெரிய ஊழியம். ஆனால் அது ஒரு ஊழியம்னு வெளியே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பேதுரு சொன்னார், இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் வேறு ஆட்களை ஏற்படுத்துங்க, இதெல்லாம் நான் செய்ய முடியாது, நாங்களோ ஜபத்திலும் உபவாசத்திலும் சொன்னார். சாட்டர்டே வந்து யூத் வர்ஷிப் நடத்துவேன், சண்டே சர்வீஸில் வர்ஷிப் நடத்துவேன். நம்மளை வெளியே தெரியாது, வெளியே கூப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு வருஷத்துக்கெல்லாம் ஒரு மீட்டிங் கிடச்சுன்னா அது ஃபுல் பிஸி மாதிரி எனக்கு காட்டுவேன். பயங்கர பிஸி, மொத்தம் ஒரு மீட்டிங் தான் கிடச்சிருக்கு. அது வந்து இதுதான் டாக்டிக்ஸு. ஒரு பொருளை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது விற்கவே இல்லைனாலும் சூப்பராக விற்றுச்சின்னு காட்டணும். அது அப்படி இது இப்படின்னு காட்டணும். புரியுதா? ஆர்டரே வரலைனாலும் எனக்கு இவ்வளோ ஆர்டர் வந்துச்சு அவ்வளோ ஆர்டர் வந்துச்சுன்னு காட்டணும். ஆர்டரே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வேணா பண்ணுறேன், உடனே பண்ண முடியாதுன்னு ஒரு பில்டப்பை விடணும். அதானே வியாபாரம். பிள்ளைங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன வேண்டாம், நீங்கள் வந்து அந்த எல்லையை விட்டு வெளியே ஓடிடாதீங்க, உள்ளே இருந்தால் ஷுவராக உருவாக்கப்படுவீங்க. அதாவது ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு இவர் சொல்கிறாரு, எல்லையை விட்டு ஓடிடாதீங்க, உள்ளே இருந்தால் உருவாக்கப்படுவீங்க. என்னென்னா அப்பாமார்கள்லாம் நல்ல தொழில் செஞ்சு முன்னேறி தானே ஒரு டெவலப் பண்ணி ஒரு ராஜ்யத்தில் இருந்தால் அவர் கீழே அடங்கி இருந்துருங்கப்பா, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு சொத்து கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு காலிங் இருக்கிறப்ப இல்லை இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுது, பேசாமல் நாங்களே ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சலான்னு பார்க்குறோம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? இப்போ நானே ஆரம்பிச்சா, இப்போ வந்து நான் வந்து ஒரு நாட்டின் பிரதிநிதியா இன்னொரு நாட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னுடைய எல்லாத்தையும் அந்த கண்ட்ரி தான் பார்க்கணும். ஆமா, நானா எனக்காக போனேன்னா என்னோட A to Z நான் தான் பார்க்கணும். இது ரொம்ப ரிஸ்க். புரிஞ்சாயா? எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ இவர் ஓனா மினிஸ்ட்ரின்னு போனால் இவர் செலவெல்லாம் இவர் தான் பார்க்கணும். இப்போ அவங்க அப்பா பேனரில் பண்ணால், ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பா ஒரு பேனரை உருவாக்கி ஒரு தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி அந்த மார்க்கெட்டில் தான் இருக்கார், அவர் தான் ராஜா. அதனால இவர் என்ன பண்ணாலும் இவருடைய செலவெல்லாம் யார் பார்த்துப்பா? அந்த ஆர்கனைசேஷன் பார்த்துக்கும். இப்போ அவர் வெளில போயிட்டா, புரியுதுல்ல? எனக்கு A to Z அவங்க தான் பே பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நானா எடுத்து போனேன்னா என்னோட எல்லாமே நான் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவர் இடையில பாபேல விசிட் பண்ண மாதிரி வந்து விசிட் பண்ணிட்டு கழிச்சிட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு. அவங்க ஊழியெல்லாம் பாபேல்னு அவங்களுக்கே தெரியுது. இப்படி கழிச்சிட்டு போயிட்டாருன்னா, இப்போது இதை கலைக்காமல் இருக்கார்ல, ஏன் தெரியுமா? அவர் கம்முன்னு விட்டுருவாராம், அவர் வருகையில் தான் அதுக்கான பலனை கொண்டு வருவாராம். அதனால தான் கலைக்காமல் இருக்கார். இப்போ கலைக்காமல் இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடையது, பாபேல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதை விட மோசமா சிக்கானாங்க 2008ல, இதை விட மோசமா. அப்போ ஏதாவது ஆயிருந்தா உண்மையில பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து சும்மா ஒரு பாஸ்டர் பிள்ளைங்கிற ஒரே அடையாளத்தை வச்சு மேடையில் நடக்க முடியாது. எவ்வளவு நாள் கேட்பாங்க? பீடம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்காது. பீடம் கிடைக்கும், அங்கே எவ்வளவு நாள் கேட்பாங்க? ஒரு வாரம் 2 வாரம். அவங்களுக்கு ஆகாரம் தேவையில்லை, அவங்களுக்கு வார்த்தை தேவை. அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா ஏதாவது ஆயிருந்ததுன்னா இவர் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்க முடியாதான். ஏன்னா புதுசாக ஒரு ஓனர் மாறிட்டாருன்னா உடனே அதை எம்ப்ளாயீஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவர் ஏதாவது பண்ணுறதெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்கெட்டை இன்டியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அந்த மார்க்கெட்டுக்கு தான்றதை காமிச்சு அதுக்கப்புறம் இந்த பழசு போனால் பரவாயில்ல. அதை தான் இங்கே நடந்திருக்கான். புரியுதா? புரியலையா? ஆனால் இதில் அவங்களுக்கும் ஆகாரம் வேணும்லவா? ஆகாரமா? நீங்கள் இந்த 1.5 மணி நேரம் ஏதோ பேசுறது அவங்களுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு வேண்டி அவங்க வராங்க, அப்படியா? நீங்கள் அவங்கள மதிமயக்க வச்சு உட்கார வச்சுருக்கிறீங்க. அந்த மிஸ் ஆகாமல் வாரம் வாரம் நீங்கள் அப்படியே ஒரு வட்டத்திலேயே வைக்கணும்.
அப்போ தான் அங்கேருந்து நகர மாட்டாங்க. லைட்டாக ஸ்லிப்பானா கலைஞ்சிரும். அதுதான் உங்களுடைய கவலை. மற்றபடி ஆகாரம்லாம் காமெடி பண்ணாதீங்க. நம்ம வர்ஷிப்பே பிடிக்காம எழுப்பி போனவங்க எல்லாம் பின்னாட்கள் நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து பார்க்குற மாதிரி ஆண்டவர் வந்து மாத்திட்டாங்க. அது கிருபை. அதான் அந்த அந்த பட்டறை விட்டு போயிடக்கூடாது. அந்த எல்லைக்குள்ளே இருந்தா வா கேட்டுக்கோங்க, உங்கள் ஃபேமிலியில் சக்ஸஸ் பண்ணி ஊழியம் யாராவது பண்ணிட்டு இருந்தா அந்த எல்லைக்குள்ளேயே அடங்கி இருங்க. ஏன்னா வெளியில் போனீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கஷ்டம், கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். உள்ளே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து சீசராக்கி, நான் உனக்கு கற்பித்தவைகளை அவர்களுக்கு கற்பித்து சீசராக மாற்றுங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அது எல்லா ஊழியர்களுக்கும் அவங்க பிள்ளைகளை மட்டும்தான் சீசராக்கணும்னு பொருந்துமா? அவங்க பிள்ளைங்கெல்லாம் அடங்கியிருக்கணும், பிள்ளைங்க வந்துடுவாங்க. அப்புறம் பிள்ளைக்கு புள்ள, பிள்ளைக்கு புள்ள, பிள்ளைக்கு புள்ள. அப்போ சீசராக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, பிள்ளைய மட்டும் சீசராக்க தெரியும். அப்படியா? ஸோ அந்த காத்திருப்பின் நாட்கள் ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலை. ஆனால் அந்த நேரம் வர்றப்ப ஆண்டவர் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தார். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கிறதுனால. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரன்றதுனாலலாம் கிடையாது, பாஸ்டரோட புள்ளன்றதுனால. சாரி, ஒரு வியாபாரம் பிள்ளைக்கு தானே. அப்பா கஷ்டப்பட்டா பிள்ளைக்கு தானே. பிள்ளையோட வேற அங்கே உரிமை எவனுக்காவது உண்டா வியாபாரத்தில்? ஆனால் ஆண்டவரோட சபையில் அப்படி கிடையாது. எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள் தானே, அண்ணன் தம்பிக்கு தானே, வரணும் தானே. ஆனால் நடக்காது. ஏன்? ஏன்னா இது வியாபாரம், ஆண்டவருடைய ராஜ்யம் கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யம்னா பவுலுக்கு அப்புறம் தீமோத்தி, எப்பாப்புரா, தீத்து. ஆனால் வியாபாரத்தில் அப்பாவுக்கு அப்புறம் புள்ள தான். ஆண்டவர் வந்து அந்த லைன்ல தான் பிடிச்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன அந்த ஆண்டவருடைய லவ் வந்து அது பெருசு. என்ன அன்பு இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. கண்டம் பண்ணுவாங்களா அப்பா? மெசேஜ் அப்பாவுடைய கண்டம்னேஷன் கூட ஒரு ஆளை திருத்துறதுக்கு எதுவாக தான் இருக்குமே தவிர உடைக்கிறதுக்கு எதுவாக இருக்காது. அதான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா செர்மன் கொடுத்தாங்க, இவர் பழத்தில் ஊசி இறக்குவார் அப்படிவாங்க. அது தெரியவே வாழைப்பழத்துக்குள்ள ஊசி இறக்குவார், தெரியவே தெரியாது அப்படின்னு. அப்படிதான் இவங்க எல்லாரும் அதாவது இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி மெஸ்மரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இன்டியூஸ் பண்ணி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் பார்க்காம இவங்கள மட்டும் பார்க்குற மாதிரி உங்களை வச்சுருக்கு. அதனால இவங்கெல்லாம் வியாபாரத்தில் அமோகமாக இருக்காங்க. அப்பனுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு புள்ள. நான் ஒரு வாட்டி பைபிள் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, ஒருவன் வந்து ஆண்டவர் இடத்துல சோதிக்கிறதுக்காகவே கேட்போம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அந்த வசனம் எப்படி இருக்கும், ஏசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அப்போ ஒருத்தங்க குறைய சொல்லணும்னா முதல்ல நமக்கு அவங்க மேலே அன்பு இருக்கான்னு பார்க்கணும். அன்பு இருந்தால் அந்த குறையை நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம், அன்பு இல்லைன்னா அந்த குறையை நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோம். அன்பு இல்லைன்னா விட்டுறணும், அவங்கள்ட்ட சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐயா உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலேயும் அன்பு இருக்குது. உங்களுடைய சபை விசுவாசிகள்ன்ற பேரில் ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் மிகுந்த அன்பு இருக்குது. உங்களுடைய ஃபாலோவர்ஸ்னு ஒரு பெருங்கூட்டம் ஆன்லைனில் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் ரொம்ப பெரிய அன்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறதும் தப்பு தான். உங்களை பின்பற்றிட்டு அவங்கெல்லாம் இதுதான் ஆகாரம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சண்டே ஒரு சொற்பொழிவு ஆட்டுறது தான் ஆகாரம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் தப்பு தான். ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் நமக்கு இருக்க சபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான சபையாக செயல்படணுமே தவிர மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு பேர் சபையே அல்ல அப்படின்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்னு உண்மையாக அன்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். புரியுதா? வேறு எந்த நோக்கமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. இதுக்கு மேலே நீங்களாச்சு, உங்கள் ஃபாலோவர்ஸ் ஆச்சு, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக தான் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்வீங்க. இதுக்கு மீறியும் ஆண்டவர்கிட்ட திரும்ப மாட்டோம், அவருடைய வார்த்தையெல்லாம் பார்க்க மாட்டோம், இதுதான் சர்ச்சுன்னு நாங்கள் நினச்சிப்போம், நாங்கள் பேசுவோம், நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது.